ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா இடைநீக்கம்னு தகவல் வெளியானுச்சு. அப்புறம் அது பொய்ன்னு சொல்லிட்டு தாவேக விளக்கம் கொடுத்துச்சு. அதற்கு பின்னணியில சில காரணங்கள் இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? அது ஏன் வந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அதை பேசுவோம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி ரகசியமா டெல்லிக்கு பயணம் போயிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதை அடுத்து அமைச்சர் ரகுபதியும் கூட அங்க போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியா இருக்கு. சமாதானமா அல்லது சண்டைக்கான ஒத்திகையா அப்படிங்கிற மாதிரிலாம் பல தகவல் பேசப்பட்டு வருது. அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பேசிடுவோம். அதே மாதிரி இப்ப அவுரங்கசீப் பிரச்சனைங்கிறது மகாராஷ்டிரால பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. அதுல இந்தியா கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவுரங்கசீப் கல்லறைய உடைக்கலாம், ஆனா அதுக்கு இந்த 2 பேரை கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இவர் ஏன் அப்படி பேசுறாரு, இதோட பின்னணி என்ன அப்படிங்கறதையும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். செந்தில் பாலாஜி ரகுபதியோட டெல்லி விசிட் இருக்கு இல்லையா, தமிழகம் முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு பெரிய சிக்கலை கொடுக்கறது வந்து அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறை 15 கேஸ்ல தான் தொடர்ந்து அவர் வந்து சிக்கலை மாட்டிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ இந்த அமலாக்கத்துறை பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது ராஜ்யசபால கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, குறிப்பா வந்து அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அகைன்ஸ்டா எத்தனை கேஸ் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி வந்து அவர் கேட்கிறார். அதுக்கு யார் பதில் சொல்றாங்க அப்படின்னா, மத்திய நிதித்துறையோட இணையமைச்சர் இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி வந்து பதில் வைக்கிறார் ராஜ்யசபால. என்ன சொல்றாரு அப்படின்னா, லாஸ்ட் 10 வருஷத்துல இடியால 193 கேஸ் பதியப்பட்டிருக்கு. அந்த 193 கேஸ் பதியப்பட்டிருக்கு. ஆனா 2 கேஸ்ல மட்டும் தான் கன்விக்டே பண்ணிருக்காங்க. 193 கேஸ்ல 2 கேஸ்ல மட்டும் தான் இடி வந்து ப்ரூவ் பண்ணி குற்றத்தை நிரூபிச்சிருக்காங்க. பாக்கி 191 கேஸ் வந்து இது வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு. 10 வருஷமா. இப்போ இதோட வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்கு? எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லுவாங்களே, எதிர்கட்சிகளை குறிவைக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் வந்து இடியை பயன்படுத்துறாங்க, இடியை பயன்படுத்தி வழக்கு போட்டு அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லையா. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமா அது இருக்கு. அதாவது இடி வந்து எப்படி கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு தான் நாங்க கேஸ் எடுக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா. அந்த எவிடன்ஸை வச்சு கேஸ் எடுக்கிறவங்க இதுக்காக வந்து கன்விக்டே பண்ண முடியல. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல 191 பேர்ல எத்தனை இது பிஜேபி காரங்க இருக்காங்கன்னு தகவல் வருது இல்ல. அந்த தகவல் சொல்றவங்க, அதாவது இந்த கேஸ்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்ப இருக்கக்கூடிய எம்பி, முன்னாள் எம்பி எல்லாம் அடங்கி இருக்காங்க. ஆனா அந்த கேரளா இப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதுல வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு வந்து எங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நழுவி போயிடுறாரு. அதுதான் பெரிய இது. பிஜேபி அமலாக்கத்துறை ரைடு பண்ணா செய்தியா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப 191 பேரும் பெரும்பாலும் எதிர்க்கட்சியில இருப்பாங்க. நான் இந்த இடி வந்து வாஷிங் மிஷின் சொல்றாங்க இல்லையா, அதாவது எதிர்க்கட்சியில் இருந்து பாஜக ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடி ஒண்ணும் பண்ணாது. எதிர்க்கட்சியில் இருந்து பாஜக அகைன்ஸ்டா குரல் கொடுத்தீங்க அப்படின்னா இடி வந்து உங்களுக்கு விசாரிக்கும். அதோட வெளிப்பாடாதான் 193 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. 2 கேஸ்ல மட்டும் தான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து மத்திய இணையமைச்சரே கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இதே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு பிஜேபி பெரிய அளவுல போராட்டம்லாம் பண்றாங்க இல்லையா. கைது பண்ணப்பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க, இல்லை ஃபிளைட்டை விட்டுட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை, நாய் வண்டியில் ஏற மாட்டேன், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன ஒரு கேள்வி பொதுவாக இப்போ எழுப்பப்படுது அப்படின்னா, நீங்க தான் வந்து அமலாக்கத்துறை, நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, பாஜக 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, ஆதாரம் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, எதுக்கு போராட்டத்தில் இறங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஏன்னா உங்க நோக்கம் திமுக அல்லது செந்தில் பாலாஜியே இது மாதிரி ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி காட்டணும் மக்கள் மத்தியில. அதுக்காக தான் நீங்க இந்த அரசியல் கையில் எடுக்கிறீங்க. உண்மையிலே தவறு பண்ணியிருந்தா நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மறுப்பு சொல்லிட்டாரு, அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, அதுக்கான ஆதாரங்களே இல்லை, நாங்களும் சட்டப்படியான நகர்வுகளுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இந்த நேரத்துல நேற்று மாலை செந்தில் பாலாஜி ரகசியமா டெல்லி பயணம் போனதாக ஒரு தகவல். அதாவது அரசியல் ரீதியா போனாரா அல்லது தனிப்பட்ட முறையில் போனாரான்னு தெரியல, டெல்லிக்கு போனாரு, இன்னைக்கு காலைல வந்தாருங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. இது வந்து யாரோட ஃபார்முலானா துரைமுருகன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாரு. கதிரானந்த் மேட்டர்ல ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டத்தில் கதிரானந்த் எம்பி ஜெகத் ரட்சகன் கூட டெல்லிக்கு போனாரு, அங்க சிலரோட பேசினாருன்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு இல்லையா. அதன் அடிப்படையில் இப்ப செந்தில் பாலாஜி அதே மாதிரி டெல்லி மூவ் பண்ணிருக்காரு. டெல்லியில யார் கூட பேசினாரு என்னங்கிற விவகாரங்கள்லாம் இது வரைக்கும் வெளியில வரல. அதே சமயம் இது வந்து பாஜகவோட சமரசமா போறதுக்கான ஒரு முயற்சியா
அல்லது இன்னும் நீண்ட சட்ட போராட்டத்துக்கான ஒரு பயிற்சியா அல்லது ஒரு போராட்ட காலத்துல முன்னெடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு வருது. இதே இதுல பேரலா அமைச்சர் ரகுபதியும் எதுக்கு ரகசியமா போனாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த நேரத்துல அதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அமைச்சர் ரகுபதி, அப்புறம் கனிமொழி எம்பி, அப்புறம் அப்துல்லா எம்பி, இவங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாப் சிஎம் டெல்லியில சந்திச்சிருக்காங்க. அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பேசுறதுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. சோ அந்த செய்தி வெளியாயிருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி குறித்தான தகவல் எதுவும் இது வரைக்கும் வெளியாகல. இப்போ இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜக வந்து தொடர்ந்து மதவாத பிரச்சாரத்தை கையில் எடுத்து பண்றாங்க. குறிப்பா வந்து ஹிந்து மக்கள் ஆபத்துல இருக்காங்க, ஹிந்து மக்கள் அச்சுறுத்தல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து பலமா பண்றாங்க இல்லையா. அந்த ஒரு பிரச்சாரம் தான் நாக்பூர்லயும் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. குறிப்பா வந்து அந்த அவுரங்கசீப் கல்லறை இருக்குல்ல, அந்த கல்லறை விவகாரத்தை கையில் எடுத்த பாஜகவினர் மட்டும் இல்லாம பஜ்ரங் தள் அமைப்பினர், விஸ்வ இந்து பரிஷத் எல்லாமே வந்து இதுதான் கட்டமைக்கிறாங்க. நாக்பூர்ல வந்து ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு எதிர்கட்சியில் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாக்பூர்ல தாங்க உங்க RSS தலைமையகமே இருக்கு, அவருடைய பாதுகாப்பு இல்லாம இருக்கும் ஹிந்துக்களுக்கு அப்படின்ற ஒரு கவுண்டர் வைக்கிறாங்க. இதுக்கு தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை வந்து ஹிந்து அமைப்பினர் தொடர்ந்து பண்ணிருக்காங்க. அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்கலாம் பல வீடுகளை வந்து சேதமாக்கியிருக்காங்க. இதுக்கு மகாராஷ்டிரா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், FIR ஃபைல் பண்ணியிருக்கோம். அதாவது ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்கலாம் வந்து மத நம்பிக்கையை புண்படுத்துற விதமா போராட்டம் பண்ணதுனால கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணல. FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நாக்பூர் முழுக்கவே வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் கலவரம் நடந்துட்டு இருக்கு, எங்கெல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க, அந்த போராட்டத்தை தணிக்கிறதுக்காக ரோந்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் இப்போ வந்து உத்தவ் தாக்கரே இந்த விவகாரம் குறித்து பாஜகவுக்கு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சாரம் என்பது இருக்கு இல்லையா, அதாவது அவுரங்கசீப் கல்லறையை வந்து அகற்றிடணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து பாஜகவினரும் ஹிந்து அமைப்பினரும் சேர்ந்து வச்சுட்டு வராங்க. அதுக்கு உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவினர் இந்த கல்லறையை அகற்றணும் அப்படின்னா அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் சேர்ந்து கூட்டு வரணும் அப்படின்ற ஒரு கலாய்க்கிற டோன்ல ஒரு உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு. எதற்காக பேசுறாரு அப்படின்னா, இந்த இரண்டு கட்சி இருக்காங்க இல்லையா, இரண்டு தலைவர்கள், இந்த இரண்டு தலைவர்கள் தான் மத்தியில மோடி ஆட்சி மெஜாரிட்டியோட செயல்படுறதுக்கு இந்த இரண்டு கூட்டணி தான் முக்கியமான காரணம். ஒரு பக்கம் வந்து முஸ்லீம் ஓட்டுகள் பாஜகவுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா இந்த இரண்டு கட்சிகளுக்கு முஸ்லீம் ஓட்டு தேவை. ஏன்னா ஆந்திர பிரதேஷ்லயும் சரி, பீகார்லயும் சரி, இந்த இரண்டு கட்சிகளும் மைனாரிட்டி ஓட் பேங்க் நம்பி தான் கொஞ்சம் அரசியல் பண்றாங்க. முஸ்லீம் ஓட்டுகளும் அவங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த இரண்டு தலைவர்களும் சேர்ந்து பாஜகவோட நின்று அவுரங்கசீப்போட கல்லறையை அகற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா இந்த இரண்டு தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அவங்க மாநிலங்கள். அதனாலதான் உத்தவ் தாக்கரே என்ன கேட்கிறார் அப்படின்னா, பாஜகவால முடிஞ்சா இந்த இரண்டு தலைவர்களை கூட்டு வந்து இந்த கல்லறை அகற்றட்டும், அதுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி உத்தவ் தாக்கரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் ஒரே கருத்து தான், அவுரங்கசீப்புக்கு எதிரான கருத்து தான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதுல இன்னொன்னு கவனிக்கணும்னா, காங்கிரஸ் மட்டும்தான் அவர் கல்லறை அகற்றக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கு. அவுரங்கசீப்புக்கு ஆதரவான பல குரல்களை கொடுத்துட்டு உத்தவ் தாக்கரே வந்து இந்த பக்கம் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அதையும் கவனத்துல கொள்ளணும்னு சொல்றேன். அப்புறம் ஆதவ் இடைநீக்கம் பண்ணப்பட்டாருன்னு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வெளியானுச்சு. அப்புறமா அது வதந்தின்னு சொல்லிட்டு இப்ப சொன்னாங்க தாவேக்கால. இதுல பின்னணி என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா இங்க இருந்து போனபடியே தான் அங்கேயும் நடந்துகிட்டாரு. எப்படியும் நம்பர் 2 நம்ம வந்துடணும் அப்படின்னு பண்ணாரு. ஆமா, பிசிக்கலா அதுக்கு தான் முயற்சி பண்ணாரு, முடியல. அப்புறம் அவரே வெளியேறினாரு. 6 மாசம் சஸ்பெண்ட்னு சொன்னாரு. திரும்ப அதுக்குள்ள இவர் கோச்சிட்டு வெளில போயிட்டாரு. இப்ப அங்க போயிட்டு விஜய்க்கு அடுத்து நம்ம தான் நம்பர் 2 இருக்குன்னு பார்த்தாரு. அங்க ஏற்கனவே புசியானந்தன் ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப நம்ம எப்படி உள்ள வரலாம்னு யோசிச்சவரு, என்னோட ஃபோர்ஸ் என்னங்கிறது நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிகே ஒரு லைனை போட்டு அழைச்சிட்டு வந்துட்டாரு. எப்படி பிகே சொன்ன உடனே வந்துருவாரு, அவர்கிட்ட வேலை பார்த்து ஒருத்தர் தானே, சொன்னா வந்துருவாரா அப்படிங்கிறப்ப அவர் வந்து பிகே கட்சிக்கு நிதியுதவி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. பீகார் கட்சிக்கு இங்க இருந்து ஃபண்டிங் பண்றாரு. அதனுடைய நீட்சியா தான் கூப்பிட்ட உடனே அவர் வந்தாரு. அதை எடுத்து விஜய்க்கு அவருக்கு ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணாரு. நான் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா கட்சியில காட்டிக்கிட்டாரு. அது கிட்டத்தட்ட பழிச்சும் பண்ணுச்சு. விஜய் அதை நம்பினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதனுடைய நீட்சியா தான் ஜான் ஆரோக்கியசாமி எப்படியாச்சும் ஒதுக்கி வச்சிடலாம், புசி ஆனந்த ஒதுக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் திட்டம் போடுறதாகவும், அதற்கு அவங்க இசைந்து கொடுக்காம ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கறதா சொல்லப்படுது. ஏற்கனவே புசி ஆனந்த் எப்படிப்பட்டவர்னு நாம சொல்ல வேணாம். விஜய் அப்பா சொன்ன வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. எஸ். சந்திரசேகர் அதாவது ரொம்ப உழைக்கிற மாதிரி, வேலை செய்யற மாதிரி, தரையில படுத்துருக்க மாதிரி போட்டோவெல்லாம் அவரே ஆளை செட் பண்ணி அவரே போட வச்சு அவரே ஷேர் பண்ண வைப்பாரு அப்படின்னு எஸ்எஸ்சியே சொல்லியிருக்காரு புசி ஆனந்த பத்தி. ஸோ பெரிய ஒரு அரசியல்லாம் பண்ணவர் தான் அவர். ஸோ அதனால தான் பெரிய டஃப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ மேட்ரு என்னன்னா, பிகேவுக்கும் இவருக்குமே சில இடங்கள்ல முட்டல் மோதல் வந்துருச்சு. ஏன்னா பிகேவை கொண்டு வந்தது தன்னுடைய சுயலாபத்துக்காக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து
பிகே தன்னை விட அதிகம் விளம்பரப்படுத்தப்படுறது அவருக்கு பிடிக்கல, அதனால சில மோதல்கள் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவர் வச்சிருக்க அந்த நிறுவனத்தில் உள்ளவங்களும் இவர் மேல அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதே நிலைதான் தாவேகா கட்சிக்குள்ளேயும் மற்றவங்களை வந்து ஒரு கார்பரேட் மனநிலையிலே அணுகிறாரு, ஒரு அரசியலா அதை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில தான் வேணும்னே சிலர் கொளுத்தி போட்டிருக்காங்க. இவர் தேவையில்லை, இவர் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையை கொள்றாரு அப்படிங்கிறதுக்காக வேணும்னே கொளுத்தி போட்டிருக்காங்க. பழிச்சா தலைமைக்கு இந்த செய்தியா போகட்டுமேங்கிறதுக்காக அது பண்ணதா சொல்லப்படுது. ஆக இடைநீக்கங்கிறது தகவல் பொய்யா இருக்கலாம், அவர் இடைநீக்கம் பண்ணப்படணுங்கிறத அந்த கட்சிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுல பிருத்திவி, இப்ப நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்றது, ட்ரம்ப் எப்போ அமெரிக்க அதிபராக வந்தாரோ அப்ப இருந்தே வந்து பல நாடுகள் அவர் மீது ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர் நடத்துகிற விதம், அவர் டக்குன்னு எடுக்கிற முடிவு, அது வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்றத யோசிக்காம நான் நினைக்கிறதான் சரின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு இல்லையா. அது இப்போ எப்படி கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் மிக முக்கியமான லேண்ட்மார்க் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு இல்லையா, சுதந்திர தேவ சிலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அமெரிக்காவுக்கு பிரான்ஸால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதாவது 1884ஆம் ஆண்டு அந்த இரண்டு நாடுகளுக்கும் அந்த 100 ஆண்டு நட்புறவு இருக்குன்ற அடையாளத்துக்காக பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இந்த சிலையை பரிசா கொடுத்தாங்க. அப்ப இருந்தே வந்து அமெரிக்கால இந்த சிலை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவா பார்க்கப்படுது. இந்த சிலையோட அடையாளம் என்ன அப்படின்னா, மக்களாட்சி, சுதந்திரம், ஜனநாயகம் இதெல்லாம் சேர்ந்து தான் சிலையோட அடையாளம்னு சொல்றாங்க. இப்போ ட்ரம்ப் அதிபராக வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸை சேர்ந்த ஒரு எம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சிலையை வச்சுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு தகுதியே இல்லை, திருப்பி அந்த சிலையை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து சமீபத்தில் வெளிநாட்டவர்கள்லாம் அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியேறி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அடிமைகள் போல் நடத்துறத பார்த்தோம். அதாவது கையில வழங்கிட்டு காலில் வழங்கிட்டு அந்த மாதிரி பல நாடுகளுக்கு, இந்தியாவுக்கே அனுப்பிச்சு விட்டாரு இல்லையா, கிட்டத்தட்ட 300 இந்தியர்கள் வந்து அப்படிதான் வந்து இறங்கினாங்க. அதே மாதிரி சில பிரெஞ்சுக்காரர்களை வந்து அந்த கையில வழங்க போட்டு காலில் வழங்க போட்டு அமெரிக்கால இருந்து பிரான்ஸ்ல போய் இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால பணிபுரிகிற பல பிரெஞ்சுக்காரர்களை டக்குன்னு பணி நீக்கம் பண்ணிருக்காங்க அமெரிக்க அரசு. இதால வெகுண்டெழுந்த பிரான்ஸ் எம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, இந்தியாவில் அப்படிதான் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் கோவப்படணும், இதுக்கெல்லாம் கோவப்படணும். இந்தியா கோவப்படல, இந்தியர்கள் வந்து கையில விலங்கிட்டு அனுப்பிச்சதுக்கு இந்திய ஆதரவு தான் தெரிவிச்சது. அது வந்து எப்படின்னா அமெரிக்கா சட்டப்படி அப்படிதான் இருக்கு அப்படின்னாங்க. பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நட்பு இருக்கு. எப்படி எப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற நட்போட அந்த நட்பு பழமையான நட்பு. அவங்களே வந்து கோவப்படுறாங்க, எங்க நாட்டுக்காரன் எப்படி நீ வந்து அடிமை போட்டு நடத்தலாம் அப்படின்ட்டு. இந்தியா தான் கோவப்படல, இந்திய அரசு தான் கோவப்படல, மற்ற எல்லா நாடும் கோவப்படுறாங்க. கொலம்பியா கோவப்பட்டாங்க, பிரான்ஸ் கோவப்பட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்ம தான் எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுல பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது, அதனால சுதந்திர தெய்வ சிலையை வச்சுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு தகுதியே இல்லை, நீங்க வந்து அந்த சிலையை திருப்பி பிரான்ஸுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு குரல் எழுப்பி இருக்காரு. இதுக்கு வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து உங்களுக்கு உதவி பண்ணல, அதாவது பிரான்ஸுக்கு உதவி பண்ணல அப்படின்னா நீங்க இன்னும் ஜெர்மனி தான் பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஜெர்மன் நாசி படை கீழே நீங்க அடிமைப்பட்டு கிடந்த போது அமெரிக்காவோட உதவியோட தான் நீங்க வந்து விடுதலை அடைஞ்சீங்க. அமெரிக்கா உதவி பண்ணல அப்படின்னா நீங்க இன்னும் ஜெர்மனி தான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி இருக்காங்க. பிரான்ஸ் வந்து எப்பவுமே அமெரிக்காவுக்கு கடமைப்பட்டிருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து அமெரிக்க அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இது வந்து உலக அளவில் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னும் என்னென்ன ஆபத்துகள் கொண்டு வர போதோ ட்ரம்போட கையெழுத்து, ட்ரம்போட முடிவுகளும். அதனால இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த பசங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப பென்சில் நீ வச்சுக்கன்னு சொல்லி நல்லா இருக்கிறப்ப கொடுப்பாங்க, சண்டை வந்துச்சுன்னா பென்சிலை கொடுறா அந்த மாதிரி நான் கொடுத்த கிஃப்ட் திருப்பி கொடுறா, பென்சிலை கொடுத்துட்டு மறுவார்த்தை பேசு. அந்த மாதிரி இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.